பெரிய மிகப்பெரிய ஜோக்காக தான் இருக்குது. திமுகவை எதிர்க்கக்கூடிய அணி உருவாகவில்லைன்னா அது வந்து ஒரு விரக்தியினுடைய வெளிப்பாடுன்னு நான் பார்க்குறேன். விஜயினுடைய உண்மை ஸ்வரூபம் வெளியில் வருது. விஜய் இன்னைக்கு கூட சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி கிடையாது, பாஜக கூட கூட்டணி கிடையாது, நாங்கள் தனியாக தான் இருப்போம், 1,10,000 வாக்குகளில் மதுரை தெற்கில் நாங்கள் ஜெயிச்சிரும். அதாவது ஏமாந்த சோழகிரி அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஜய் கட்சிக்காரங்க தான் இருக்க முடியுமா, இல்லை விஜயை விட இன்னொருத்தர் இருக்க முடியுமா, இதுதான் எனக்கு தெரியல. இதில் திருமாவளவன் இருக்கிறாரு. அதாவது இந்த பக்கம் ஏமாந்து போயிட்டாரு, இப்போ விஜய் கட்சி கூட போக முடியல. ஏன்னா விஜய் கட்சியினுடைய வண்டவாளம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும், முதல்ல நீங்கள் அதை உறுதி பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் தான் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவோம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு ஒரு முத்தரசனோ ஒரு சண்முகமோ இல்லை ஒரு கோபால் சாமியோ யாராச்சும் முன்னால் வந்து டிஃபெண்ட் பண்ணிருக்கணுமா வேண்டாமா? சண்முகமா ஒரு பேரணி சார், ஒரு பேரணி, ஒரு மாநாடு, ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றுமே கிடையாது சார். இந்த ஆட்சியை நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறோம், இதில் முறைகேடு நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து 8 முதல்வர்களுக்கு நீங்கள் கடிதம் எழுதுறீங்களே, இதுக்கு கடிதம் எழுத வேண்டியதானே? டாஸ்மாகில் ஊழல் நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுங்களேன். திமுகவை வீழ்த்த ஒரு அணி இன்னும் உருவாகவில்லை அப்படின்னு சொல்லி திருமாவளவன் கருத்து தெரிவிக்கிறாரு. உங்களோட பார்வை என்ன சார்? அது மாதிரிலாம் ஜோக்காக தான் அடிக்கக்கூடாது சார். பெரிய மிகப்பெரிய ஜோக்காக தான் இருக்குது. திமுகவை எதிர்க்கக்கூடிய அணி உருவாகவில்லைன்னா அது வந்து ஒரு விரக்தியினுடைய வெளிப்பாடுன்னு நான் பார்க்குறேன். அவருக்கு வந்து எப்படியாச்சும் ஏடிஎம்கே கூட்டணிக்கு போயிடலாம், ஏடிஎம்கே கூட்டணியிலேயே விஜயின் ஜாயின் பண்ணிடுவார். முதல்ல என்ன இருந்தது, 2 மாதம் முன்னாள் வரைக்கும் ஏடிஎம்கே, விஜய், கூடவே திருமாவளவன், காங்கிரஸ், அங்கே 4 ப்ளஸ் கம்யூனிஸ்ட், இவங்க எல்லாரும் வந்துடுவாங்க. பாஜகவை ஒதுக்கிடலாம், ஓரங்கட்டிடலாம். இது பாஜக லூசுத்தனமாக தனியாக நிற்கிறேன்னு சொல்லுது. சீமான் எப்போவுமே தனியாக தான் நிற்க போகிறாரு. அப்படின்னா இந்த கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி ஆகிவிடும். அதாவது ஏடிஎம்கே, விஜய், திருமாவளவன், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் இந்த சில்லற இந்த தீவிரவாத கட்சிகள்லாம் இருக்குது இல்லையா, மனிதநேய மக்கள் கட்சி, அது மாதிரி கட்சிகள்லாம் வந்து அதை ஜாயின் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சு, இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு தான் இது மாதிரி பிளான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அமித்ஷாக்கு விஷயம் தெரிஞ்சு ஒரு வருஷம் முன்னாலே நம்ம வந்து கூட்டணி அமைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரை கூப்பிட்டாரு. இவர் அங்கே போய் சால்வை போத்திட்டு வந்தார், முடிஞ்சு போச்சு விஷயம். இன்னைக்கு விஜயினுடைய உண்மை ஸ்வரூபம் வெளியில வருது. விஜய் இன்னைக்கு கூட சொல்றாரு, நாங்கள் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி கிடையாது, பாஜக கூட கூட்டணி கிடையாது, நாங்கள் தனியாக தான் இருப்போம், 1,10,000 வாக்குகளில் மதுரை தெற்கில் நாங்கள் ஜெயிச்சிரும், முதல்வர் ஆயிடுவோம், 35% வாக்குகள் இருக்கு. அதாவது ஏமாந்த சோழகிரி அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஜய் கட்சிக்காரங்க தான் இருக்க முடியுமா, இல்லை விஜயை விட இன்னொருத்தர் இருக்க முடியுமா, இதுதான் எனக்கு தெரியல. இதில் திருமாவளவன் இருக்கிறாரு. அதாவது இந்த பக்கம் ஏமாந்து போயிட்டாரு, இப்போ விஜய் கட்சி கூட போக முடியல. ஏன்னா விஜய் கட்சியினுடைய வண்டவாளம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நான் வந்து 30 வருஷமாக 35 வருஷமாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேற்றுக்கு வந்த பையன் கூட நான் போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு சரணாகதி அடையிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதே மாதிரி தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் யோசிக்கிறாங்க. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிகள் யோசிக்கிறாங்க, ஆனால் காங்கிரஸ் அதை பற்றி யோசிக்கல. அப்போ தான் இந்த விஷயத்தில் தான் நீங்கள் வந்து காங்கிரஸினுடைய லேட்டஸ்ட்டாக ஒரு ஏவுகணை வந்துச்சு பாருங்கள், ஞாபகம் இருக்கா? அதாவது கிரீஷ் சோடங்கர்கிட்ட என்னமோ பேசினாங்களே, அதாவது ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும், முதல்ல நீங்கள் அதை உறுதி பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் தான் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவோம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி தலைமைக்கு சொல்லிருக்காங்க. அதாவது கிரீஷ் சோடங்கர்கிட்ட தலைமையில் சொல்லிருக்கிறாங்க. தலைமை இதுக்கெல்லாம் ஒத்துக்குமா அப்படிங்கிறது தெரியல. கருணாநிதி இருந்தான்னு சொன்னோன்னா அதை வந்து கரெக்டாக அவர் டீல் பண்ணிவிட்டு எல்லாரையும் சாந்தப்படுத்திடுவார், கொடுக்காமையே சாந்தப்படுத்திடுவார், ஒன்றும் கொடுக்காமையே உட்காந்து வச்சுடுவார் அவர். அந்த அளவுக்கு கில்லாடி அவர். ஆனால் அந்த கெப்பாசிட்டி இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸ்டாலின் வந்து இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனில் அவரால் இந்த கட்சிக்குள்ளே இருக்கிற இந்த புகைச்சல், இந்த உள்ளடி வேலைகள், இதெல்லாம் வந்து அவருக்கு புரியறதா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. இந்த சமயத்தில் தான் நீங்கள் பாருங்கள், அவர் அங்கே போய் உட்காந்துருக்கிறாரு. சரி, இந்த அமலாக்கத்துறை சமாச்சாரம் இன்னும் டெய்லி பேசிஸில் ஒரு அதிரடியான திருப்பங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது
யாராச்சும் ஒருத்தர் ஃப்ரண்ட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ணணும் வேண்டாமா? கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணணும். ஏன்னா கவர்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் அது. உங்களுக்கு உங்கள் மேலே கை வச்சிருக்கிறாங்க. அப்போ சம்படி ஹேஸ் டு கம் அண்ட் டிஃபெண்ட் யூ. அது யாருமே வரல. அமைச்சர் முத்துசாமி தான் சொல்லியிருந்தார் சார். அமலாக்கத்துறை ரெய்டு பார்த்தீங்கன்னா இது பழிவாங்கும் செயலில் தான் ஈடுபட்டு. அமைச்சர் முத்துசாமி எல்லாம் போருமா சார்? அமைச்சர் முத்துசாமியினுடைய வாய்ஸ் என்ன சார்? அவர் ஓகே, இன்னைக்கு அவர் வந்து கலால்துறையில் அமைச்சராக இருக்கலாம், பரவாயில்ல. வெரி சீனியர் பீப்புள் ஆர் தேர். துரைமுருகன், பெரியசாமி, பொன்முடி, நேரு, ராமச்சந்திரன், KSSR யாருமே பேசல. இவங்கெல்லாம் ரொம்ப வெரி சீனியர் பீப்புள். இவர் எல்லாருமே வழக்கு இருக்குல்ல சார், இவங்க எப்படி சார் பொதுவெளியில் வந்துட்டு பேச முடியும்? அதுதான் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இதுல நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாதுடா, லாபமே கிடையாது. செந்தில் பாலாஜிக்கு தான் லாபம். செந்தில் பாலாஜி மூலமாக இவர்களுக்கு லாபம். இந்த ரத்தீஷும் அந்த ஆகாஷும் அவங்கலாம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்னதுக்கு பேசணும்? நீங்கள் தான் என்னுடைய வனத்துறையை தூக்கிட்டீங்களே, என்னை வந்து உட்காந்து வச்சுட்டீங்க. நீங்கள் தான் என்னுடைய இந்த துறையை தூக்கிட்டீங்க, கனிம வளத்துறையை தூக்கிட்டீங்க. அப்போ நானும் பேசாமல் தானே இருப்பேன். அதாவது இக்கட்டான நிலைமையில் யார் உங்களுக்கு ஆதரவாக வருகிறார்கள் அப்படிங்கிறத MK ஸ்டாலின் முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு லெவலில் நம்ம இந்த அரசு இந்த கட்சி ரெண்டுமே அப்படியே எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுங்க, யாராச்சும் துணி கொண்டாந்து கொடுத்து மறைக்கணும். அது கூட பண்ணுறது இல்லை. கூட்டணி கட்சிகளே பண்ணுறது இல்லையா சார்? கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு ஒரு முத்தரசனோ ஒரு சண்முகமோ இல்லை ஒரு கோபால் சாமியோ யாராச்சும் முன்னால் வந்து டிஃபெண்ட் பண்ணிருக்கணுமா வேண்டாமா? ஒரு பேரணி சார், ஒரு பேரணி, ஒரு மாநாடு, ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றுமே கிடையாது சார். இந்த ஆட்சியை நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறோம், இதில் முறைகேடு நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து 8 முதல்வர்களுக்கு நீங்கள் கடிதம் எழுதுறீங்களே, இதுக்கு கடிதம் எழுத வேண்டியதானே? டாஸ்மாகில் ஊழல் நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கடிதம் எழுதிங்களேன். உங்களால் உயர் நீதிமன்றத்தில் சொல்ல முடியல, உச்ச நீதிமன்றத்தில் சொல்ல முடியல, மக்கள் மன்றத்தில் சொல்ல முடியல. என்ன சார் பண்ணுவீங்க நீங்கள்? அதுக்கு தான் சொல்கிறேன், திஸ் இஸ் டோட்டலி எக்ஸ்போஸ்டு. இதுக்கு மேலேயும் இந்த அரசு அவமானப்பட முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். கனிமொழி அவர்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவையில் பொறுப்பு கொடுத்துருக்காங்க சார். அதாவது ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமா வெளிநாடுகளுக்கு விளக்க பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இது திமுகவினர் எப்படி பார்ப்பாங்க சார்? சார் இது வந்து ஒரு ஜோக் மாதிரி தான். ஆனால் எனக்கு என்ன தோன்றது, இதை வந்து 2 நாள் முன்னாலேயே ஒரு சேனலில் சொல்லியிருக்கேன். ஒரு சமயம் இது வந்து ஏக்நாத் ஷிண்டேவா அப்படின்ட்டு எல்லா கட்சியிலையும் ஒரு ஏக்நாத் ஷிண்டே நான் உருவாக்குகிறேங்கிற மாதிரி இவர் வந்து ஆரம்பிச்சிட்டாரு, தெரியல எனக்கு. ஆனால் ஒன்று, கனிமொழி வந்து ஏக்நாத் ஷிண்டேவாக உருவாவதற்கான தகுதி படைத்தவர் அல்ல அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கெல்லாம் அவருக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியோ அல்லது கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸோ அவ்வளோலாம் ஒன்றும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு கான்செப்ட். அதாவது நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் வந்து தீவிரவாத முகாம்களை மட்டும்தான் தாக்கியிருக்கோம். இவங்களுடைய இராணுவத்தை தாக்கலை. முதல்ல நம்ம இராணுவத்தை தாக்கலை, அதுக்கப்புறமா தான் அவங்க பண்ணினாங்க பாருங்கள். 400 ட்ரோன் அடித்தாங்க துருக்கி ட்ரோன் வந்துச்சு இல்லை, அதுக்கப்புறமா தான் போயிட்டு எல்லாத்தையும் டிமாலிஷ் பண்ணிட்டு வந்தோம். ப்ளஸ் அந்த பக்கம் அந்த கிரானா ஹில்ஸு, சகாய் ஹில்ஸ், இது ரெண்டுலேயுமே அந்த அணு ஆயுத கிடங்கு, அந்த அணு ஆயுத கிடங்கில் வந்து அமெரிக்காவுடைய பாம் இருக்குது, சீனாவுடைய பாம் இருக்குது. இப்போ அவனுங்களும் நஷ்டமாக போச்சு. அவங்களாலையும் அதை தொட முடியாது. இன்னொரு 500 வருஷத்துக்கு அந்த பக்கம் போகவே முடியாது. நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணிட்டு வந்துட்டோம். இது பண்ணினது காரணம் என்ன? எங்களுடைய செயலை நாங்கள் நியாயப்படுத்துகிறோம் சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. இட்ஸ் அ குட் கான்செப்ட். ஆனால் எனக்கு என்ன புரியல அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி இதில் வந்து ஆப்போசிஷன் எம்பிஸ் எல்லாம் கூப்பிட்றதுக்கு அவசியமே இருக்குல்ல. ஏன்னா ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து முதல்ல போகிற மாதிரி போவாங்க, அதுக்கப்புறமா வந்து இழுபறி ஆரம்பிக்கும். நேற்றுக்கு பாருங்கள், சசி தரூரை அவங்க போட்டாங்க. சசி தரூர் உடனே ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய பெருமைன்னு அவர் நினைக்கிறாரு. உடனே காங்கிரஸ்காரங்க 4 பேர் போடுறாங்க. அந்த 4 பேரில் ஒரு எம்பி கர்நாடகாலேருந்து வந்த ராஜ்யசபா எம்பி கர்நாடகா அசம்பிளியில் இருக்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஜெய் பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஆளுங்களை கொண்டு போயிட்டு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா எப்படி? அசாதுதீன் ஓவைசி வந்து இப்போ சடன்லி இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்ச அப்புறம் நிறைய ஆன்டி பாகிஸ்தான் கருத்துக்களை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் மேலே நம்பிக்கையே வரமாட்டேங்கிறது. எனக்கு என்ன காரணம்னு கேட்டால், பாம்பாக தான் இருக்கும். நல்ல பாம்பு தான், அது கொட்டும் போது கரெக்டாக விஷத்தை தான் கக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவர் அங்கே போய்ட்டு ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. ஆனால் கனிமொழி, இப்போ நீ கனிமொழி கேட்குறீங்க, கனிமொழி நீங்கள் போட்டதுனால என்ன ஆகுறது அப்படின்னு சொன்னால், கனிமொழி
மனசில் ஒரு ஆம்பிஷன் இருக்கலாம். ஆல்ரெடி அவங்க வந்து இப்போது சட்டசபை தேர்தலில் போட்டி போடலாமாங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்குதுன்னு கேள்விப்படுறோம். அந்த சிந்தனை இருக்குது அப்படிங்கிறதுனாலே இவங்க வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாலின் குடும்பம் மட்டும்தான் மேலே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை சேர்ந்த வம்சாவளி தான் வருங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் எந்த அளவுக்கு கனிமொழி எம்பிக்களை திரட்ட முடியும், எம்எல்ஏக்களை திரட்ட முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா அங்கே நீங்கள் இதில் பாருங்கள், பாராளுமன்றத்தில் பாருங்கள், ஒரு மொத்தமாக எவ்வளோ 22 எம்பிஸ் இருக்கிறாங்க வச்சுங்க. இதில் டிஎம்கே 22 எம்பிஸும் வந்து கனிமொழி பின்னால் இல்லை டிஆர் பாலு பின்னால் இருக்கிறாங்க. சில பேர் உதயநிதிக்கு ஆதரவாளர்கள், சில பேர் ஸ்டாலினுடைய ஆதரவாளர்கள் இருக்கும்போது அவங்களுடைய அந்த அதாவது கட்சிக்குள்ள செல்வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக குறுகிய வட்டத்தில் தான் இருக்கே தவிர ஒரு மிகப்பெரிய வட்டம் கிடையாது. பட் அந்த ஓகே, பட் ஷி வில் டூ எ குட் ஜாப் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஷி மே நாட் பி எ கிரேட் ஆரேட்டர், அதாவது போயிட்டு பிரமாதமாக புழக்கிற மாதிரிலாம் பேச முடியாது அவரால். ஒரு நல்ல கம்யூனிகேட்டருங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். பட் ஓரளவுக்கு செய்யக்கூடியவர் தான். பட்டு நான் என்ன கேட்குறேன், இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம், எதிர்க்கட்சி எம்பிக்கள்லாம் கூப்பிட அவசியமே இல்லையே பாஜகவுக்கு எவ்வளோ சார் 240 எம்பிஸ் இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளினுடைய எம்பிஸ் வந்து ஒரு 30-40 பேர் இருக்காங்க. 280 பேர் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் வந்து ராஜ்யசபாவில் இருக்கிறாங்க. ரெண்டையும் சேருங்க 400 எம்பிஸ் இருக்கிறாங்க. 2 மக்களவை மாநிலங்களவை சேர்த்து. இந்த 400 எம்பிஸில் ஒரு 40 எம்பிஸை எடுத்து போட வேண்டியது தானே. தேவையில்லாமல் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஆல் செட் அண்ட் டன் இன்னைக்கு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் பாருங்கள், யூசுப் பட்டானை வந்து நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அரசுடன் இருக்கிறோம், ஆனால் இந்த விளையாட்டிற்கு நாங்கள் வரவில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பேசிக்கலி டிஎம்கே ஆகட்டும், திரிணாமுல் காங்கிரஸ் ஆகட்டும், அதாவது காங்கிரஸ் ஆகட்டும், காங்கிரஸில் இன்னொரு முக்கியமான நபர் யார் தெரியுமோ, இவர் தருண் கோகோயுடைய மனைவி வந்து வெள்ளைக்காரர். அவங்க வந்து பாகிஸ்தான் உளவுத்துறை கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க, மிலிட்ரி கூட க்ளோஸாக இருக்கிறவங்க, ரொம்ப நாளாக இருக்கிறவங்க. அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு அடிக்கடி போய் அங்கே தங்கி வேலை பண்ணியிருக்கிறவங்க. அந்த மாதிரி ஒருத்தருடைய கணவன் எப்படி வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது மோடி அரசினுடைய இந்த நோக்கத்தை முறியடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் கனிமொழி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நாட்டினுடைய நலனைத்தான் மனதில் வைத்துக்கொண்டு அங்கே செல்வாரை தவிர மற்றபடி இதுக்கு மோடியினுடைய புகழை கெடுக்கிற மாதிரியோ நாட்டினுடைய பெருமையை குறைக்கிற மாதிரியோ அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணலை. ஆல் சடன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்போசிஷன் லீடர்ஸுக்கெல்லாம் இதை கொடுக்க அவசியமே இல்லாமல் இருந்திருக்கணும். அதான் என்னுடைய கருத்து.